श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். சென்ற பதிவிலே சுவாமி மணவாள மாமுனிகள் அழகிய மணவாளனை பெரிய பெருமாளை அழகிய மணவாளனை மங்களாசாசனம் செய்தார் என்பதை அனுபவித்திருந்தோம். பெரிய பெருமாளுடைய வியூக சௌஹார்தாதி குணங்களை அனுபவித்து அதன் பிறகு திவ்ய சிம்மாசனமான சேரபாண்டியனிலே உபயநாச்சிமார்களோடு எழுந்தருளியிருந்த அழகிய மணவாளனாகிற நம்பெருமாளை சேவித்து திருக்கையிலே பிடித்த திவ்ய ஆயுதங்களும் வைத்து அஞ்சேல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்திய திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம் என்று அனுசந்தித்தருளி பிறவிக்குருடன் கண்விழி பெற்று பெருநிதியை கண்டாற்போலே பூர்வர்களின் தனமாயிருக்கிற ஸ்ரீநிதியான நம்பெருமாளை கண்டுகொண்டு சிவந்த திருமுக மண்டலத்தையும் கஸ்தூரி திருநாமத்தையும் வைத்த கண் வாங்காதே கண்கள் இமையாது அனுபவித்து கொண்டு நின்றார். தேசாந்தரத்திலிருந்து நெடுநாள் கழித்து வந்த புத்திரனை கண்ட மாதாபிதாக்களைப் போலே தந்தையும் தாயுமான நம்பெருமாளும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் இவரை கண்டு குளிர கடாட்சித்தருளி நமக்கு வேண்டுவாரை நாமே தேடிக்கொள்வோம் என்று சுவாமி எம்பெருமானாரை தேவப்பெருமாளிடமிருந்து விஷயீகரித்தருளினார் போலே இவரையும் உகந்து அருள் செய்தார். பின்பு தீர்த்த பிரசாதங்களையும் ஸ்ரீசடகோபனையும் திருமாலையையும் திருவருட் பிரசாதங்களையும் இவருக்கு அருளி அரசிலங்குமரன் முடிகவித்து அடையாள மாலை அணிந்து கொண்டார் போலே சுவாமி மணவாள மாமுனிகள் எழுந்தருளினார். தென்னரங்கர் சீர் அருளுக்கு இலக்காக பெற்ற மகிழ்ச்சியில் சுவாமி கோட்டூர் அன்னரை சேவித்து தேவரீருடைய கிருப்பையினாலே நம்பெருமாள் இப்படி சீரும் சிறப்புமாக அடியேனை வாழ்த்தியருளினார் என்று தெரிவித்து அவருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி திருவரங்கன் சந்நிதியிலிருந்து சிறப்பு பிரசாத வகைகளை திருமாலை தந்த பெருமாள் பட்டர் அன்னர் திருமாளிகைக்கு அனுப்பி வைக்க அவற்றை அன்னர் திருமாளிகையிலே சுவாமி மணவாள மாமுனிகள் அமுது செய்து திருவுள்ளம் மகிழ்ந்தார். அன்னர் நாயனாருக்கு திருவரங்கச் செய்திகளை விரிவாக சொல்லிவர நாயனார் ஆர்வம் பெருக கேட்டு பூர்வாச்சாரியர்களின் போதமனுஷ்டானங்களை அன்னர் வாயிலாக அறிந்து கொண்ட சுவாமி மணவாள மாமுனிகளின் திருவுள்ளம் மலர்ச்சி பொங்க அன்னர் வழிகாட்ட பூர்வாச்சாரியர்கள் எழுந்தருளியிருந்த திருமாளிகைக்கு சென்று ஒன்றும் தப்பாமல் சென்று சேவித்து ஆங்காங்கே இருந்த கோயிலாழ்வார்களையும் தண்டம் சமர்ப்பித்து பின்பு சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் வாழ்ந்த திருமாளிகைக்கு விரைவாக எழுந்தருளினார். திருமாளிகை வாசலிலே கீழே திருமேனிப்படிய விழுந்து வணங்கினார். தம்முடைய வாழ்வின் குறிக்கோளை அடைந்த உணர்ச்சி கண்ணீராக மல்க அப்போது வாழி உலகாசிரியன் வாழியவன் மன்னுகுலம் வாழி முடும்ப என்னும் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்கு மிகுநல்லார் இனம் சூழ்ந்திருக்குமிருப்பு என்று அனுசந்தித்து இத்தை சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளையின் திருமாளிகையான ஆதிகேசவ பெருமாள் சன்னதி அமைந்துள்ள அந்த திருவீதியிலே அந்த சுவாமி பிள்ளைலோகாச்சாரியாருடைய திருமாளிகை வாசலிலே மணவாள மாமுனிகள் தண்டனிட்டு இந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்தை உபதேசித்தருளினார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியாகிற அமுத சாகரத்தில் மூழ்கி அதன் சாரமான அர்த்தங்களை ஸ்ரீவச்சன பூஷணமாய் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் இந்த உலகினருக்கு எடுத்துரைத்தார். பிள்ளைலோகாச்சாரியாரின் திருத்தம்பியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சுவாமி நம்மாழ்வாரின் திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளும் வகையில் முத்தும் மணியும் கோத்தார் போல
அருளிச் செயலின் பதங்களையும் சமஸ்கிருத சாஸ்திரங்களையும் பதங்களையும் செவிக்கு இன்பமாக கோர்த்து ஆச்சாரிய ஹிருதயம் என்ன நூலாக இயற்றி அருளினார். இவர்களுடைய கிருபைக்கு மிகவும் பாத்திரராய் சுவாமி மணவாள மாமுனிகள் பிள்ளைலோகாச்சாரியாருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி அவர்களுடைய சென்னிக்கு அணியாக மணவாள மாமுனிகள் எழுந்தருளினார். இவ்வாறு சுவாமி மணவாள மாமுனிகள் இரகசியார்த்தங்கள் விளைந்த மண் என்று பிள்ளைலோகாச்சாரியார் வாழ்ந்த திருமாளிகையை தொட்டு சேவித்து பூமியை ஸ்பர்சித்து அதனாலே தம்முடைய பிறவி பயனை அடைந்தாற்போலே அந்த மண்ணை கண்களிலே ஒற்றிக்கொண்டு பின்னர் ஒரு நாள் அழகிய மணவாளனை நம்பெருமாளை சேவிக்க அவ்விடமிருந்து எழுந்தருளினார். அவ்விடமிருந்து எழுந்தருளும் வேளையிலே சுவாமி மணவாள மாமுனிகளை அழகிய மணவாளன் வெகுவாக அனுகிரகித்து, வாரீர் நாயனாரே, நம் உடையவரைப் போலவே நம்முடைய சந்நிதியின் காரியத்தையும் எம்பெருமானார் தரிசன ரகசியங்களையும் ஆராய்ந்து கொண்டு உம்முடைய திருமேனி முடியும் வரை திருவரங்கத்தே இருக்கக் கடவீர் என்று அருளினார். அழகிய மணவாள பெருமாள் நாயனாராகிய சுவாமி மணவாள மாமுனிகளும் அதை மகாபிரசாதம் என்று அங்கீகரித்து திருவரங்கம் திருப்பதியையே இருப்பாக பெற்றார். தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி மணவாள மாமுனிகள் திருவரங்கத்திலே ஆரம்ப காலத்திலே செய்த கைங்கரியங்களையும் அவ்விடமிருந்து திருவேங்கட யாத்திரைக்கு கிளம்பிய வைபவத்தையும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.